சபை இன்னைக்கு மேரேஜை பற்றி பேசாதனால அல்லது தப்பாக பேசுறதுனால சினிமா ரொம்ப தப்பாக அதை சொல்லிக் கொடுக்குது. இப்போ நமக்கு தேவை சக்தி அல்ல, ஆவியானவர் தான் பவர். சக்தி நம்மள்ட்ட இருக்கு, என்னதான் இல்லை, புத்தி தான் தேவை. அப்போ இந்த புத்தியில் பிசாசு வேறு பல விஷயங்களை சொல்லி வச்சனால ஆவியானவருடைய சத்தத்தை நீ அந்த ரூட்லேயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஃபார் த டிலே யூ ஆர் த ரீசன். உன் டிலேக்கு ரீசன் நீ தான். ஏன்னா நீ ஒரு ரூட்டு போட்டிருக்க. ஸோ மேரேஜை பற்றி மைண்ட்லெஸ்ஸில் லாக் இருக்கு. யாருக்கு இருக்கு அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, ஐ வெல்கம் யூ ஆல் டு திஸ் ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங் செமினார். ஸோ இட்ஸ் அ வெரி நியூ ஒன் இந்த நாட் ஓன்லி டு என்சிசி. ஸோ நிச்சயமாக இங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நுழைஞ்சோன்னு ஆவியான எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார். இயேசு கிறிஸ்து ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சொன்னார், உங்களுக்கு இங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தை முழு உலகத்திற்கும் சொல்லப்படும், கூரையின் மேல் இது பேசப்படும்னு. நான் சொல்கிறேன், இந்த செய்தி உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்த போகிறது. திருமணத்தை குறித்து பிசாசான் வைத்திருக்கிற எல்லா விதமான போலித்தனமான பயங்களிலிருந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேரை விடுதலை செய்யக்கூடியதாய் இது மாறப்போகிறது. ஆக உங்களை மட்டும் அல்ல, நான் அவர்கள் எல்லோரையும் மனதில் கொண்டு, ஸோ ஆகவே நண்புக்குரியவர்களே, அதனால் வரும்போதே அவன் சொன்னார், இதை ரெக்கார்ட் பண்ணணும், இந்த வேர்டு உலகம் முழுவதும் கடந்து செல்ல வேண்டும். ஸோ நீங்கள் எல்லோரும் பாக்கியவான்கள். நீங்கள் பின்னாடி சொல்லிக்கலாம், அந்த மெசேஜ் நான் லைவில் கேட்டிருக்கிறேன், நேரில் உட்காந்து கேட்டேன். ஹவு டு பி லெட் பை தி ஸ்பிரிட் ஆஃப் காட் ஒரு மிகப்பெரிய புக்கு, ஹேகின். இட் இஸ் பீயிங் சோல்ட் லைக் ஹாட் கேக்ஸ். உலகமெங்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்துச்சு. சமீபத்தில் அதை யூடியூப்பில் போய் பார்த்தப்ப அதை அவர் ஒரு 50-100 பேருக்கு பேசிகிட்டு இருந்தார். அந்த காலத்தில் அவர் பேசினது தான் புக்காக மாறிச்சு. அப்போ யோசித்தேன், எல்லாம் சொல்லுவாங்க, இந்த புக்கை நாங்கள் தான் நேரில் உட்காந்து கேட்டோம் அப்படின்னு. அப்படி நீங்கள் சொல்லுவீங்க, உலகம் முழுவதும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தும் இந்த செய்தியை நாங்கள் நேருக்கு நேராக கேட்டோம். ஸோ அந்த அதிர்வை ஏற்படுத்த போகிற இந்த செய்திக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த ஒய் மேரேஜ் அப்படின்ற தலைப்பில் பேச, ஏன் திருமணம். இங்கே வந்திருக்க எல்லாரும் மேரேஜ் பண்ணணுன்ற ஐடியாவில் வந்திருக்கிறாங்க, அப்படி கிடையாது. மேரேஜை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க. ஆமாம், உள்ளே எந்திரிக்கும் போது இவங்கெல்லாம் கல்யாணம் பண்ண மூடோடு வந்திருக்காங்க, அப்படி வரல. சொல்லுங்கள், இங்கே இருக்கிற எல்லாரும் கல்யாணம் பண்ணணுன்ற ஐடியாவில் வரல, கல்யாணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஐடியாவில் வந்திருக்கிறாங்க. லைட்டு ஃபஸ்ட்டு லைட்டு அது தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்திருக்கிறேன், இந்த விஜய் வந்திருக்கிறாப்புல, என்னென்ன திருமணம்னா என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? எல்லாம் காலம் போன கடைசியில் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதை இன்னும் 100 பேருக்கும் 1000 பேருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். சபை இன்னைக்கு மேரேஜை பற்றி பேசாதனால அல்லது தப்பாக பேசுறதுனால சினிமா ரொம்ப தப்பாக அதை சொல்லிக் கொடுக்குது. என்னை பொறுத்தவரை சபையில் எடுக்கணும், மேரேஜை பற்றி எடுக்கணும், லவ்வை பற்றி எடுக்கணும், செக்ஸை பற்றி எடுக்கணும், ரீமேரேஜை பற்றி எடுக்கணும், டிவோர்ஸை பற்றி எடுக்கணும், எல்லா மேட்டர் எடுக்கணும். எதையுமே கற்றுக்கொள்ள வேண்டிய இடத்தில் கற்றுக்கொண்டால் உலகம் சொல்லிக் கொடுக்குற போலித்தனமான பொய்யான விஷயங்களே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. சபை அதெல்லாம் தப்பு தப்புன்னு சொன்னனால, தப்பு அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த விருப்பமே இருக்காது. புரியுது உங்களுக்கு? உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குன்னா அதற்கு பேர் தவறல்ல. ஏனென்றால் காட் மேட் இட், தேவன் அதை படைத்திருக்கிறார். இப்போ பிசாசு என்ன செய்வான், வேற ஒரு வழியில் அழகா அவன் டீச் பண்ணி வேறு மாதிரி கொண்டு போயிடுவான். ஸோ எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். 7 பிள்ளை பெற்றால் கூட கல்யாணம்னா நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவங்க முக்கியமாக இவங்க தான் ஊரை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரையும் பயமுறுத்தி கொள்வது. இந்த ஃபஸ்ட்டு செஷனில் மென்டல் லாக்கு எப்படி பிரேக் பண்ணுறேன்னு பேச போகிறேன் மேரேஜுக்கு முன்னாடி. ஸோ இந்த மீட்டிங்கோட ஹோல் இதே என்னென்னா, உங்கள் மைண்டில் இருக்க லாக்கை ரிலீஸ் பண்ணுறது தான். ஆமேன்னு சொல்லுங்கள். ஸோ மேரேஜை பற்றி மைண்ட்லெஸ்ஸில் லாக் இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்குது.
நல்லா யோசித்து சொல்லுங்கள் சார். எல்லாருக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. அது பிசாசு போட்ட விதை. எப்படி சொல்கிறீங்க? நம்ம தான் இப்போ முத தொடங்கியிருக்கிறோம். அடுத்த மீட்டிங்கில் வேணாலும் சொல்லலாம், இங்கே இருக்க ஒரு 10 பேர் விடுதலையாக இருக்கிறாங்க. ஏன்னா இந்தியாவிலே அப்படின்ற ஒரு ஐடியாவுக்குள்ளே நான் வரேன் நான். ஸோ வாட் இஸ் த மென்டல் லாக்னா, அவன் சொல்லி வச்ச பொய் முடிச்சு. இந்த முடிச்சு இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோ அபிஷேகத்தில் நிரம்பினாலும் நீங்கள் இந்த முடிச்சுக்குள்ளே தான் நிரம்புவீங்க. நான் சொல்கிற புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் நைட் எந்திரிச்சு வேகமாக வந்து தப்பிச்சு போகணுன்னு, எதிரிக்கு தப்பிக்கணும்ன்ட்டு படகுல உட்காந்து தண்ணி எப்படா கிடக்குறதுன்னு பார்த்தோன்னா படகு இருந்துச்சான். ஏறி உட்காந்து டக்குன்னு துடுப்பை போட்டான். போட்டால் சர காலையில் வரைக்கும் துடுப்பு போட்டுக்கிட்டு இருக்கான். கண்ணை விடிஞ்சிருச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய கடல் மாதிரி இருக்கடான்னு பார்த்தா, விடிஞ்ச பேர் பார்த்தா கரையில் இருக்கிறான். என்ன சார்? நான் அப்புறம் தான் பார்க்குறேன், ஐயோ இந்த கயிறை இழுத்து கட்டியிருந்தாங்க போட்டு, அதை அவுக்காம விட்டுட்டோம். இது பலமுறை சொல்லப்பட்டது. இந்த ஆங்கிளில் இப்போ தான் நான் சொல்கிறேன். என்னென்னா, உங்கள் மைண்டில் ஒரு கயிறு இருக்குது. நீ என்ன அபிஷேகத்தில் நிறைஞ்சாலும் இந்த கயிறில் இருக்கிற முடிச்ச அவுத்தா தான் வாழ்க்கையில் நீ மேலானவைகளை பார்க்க. இந்த சின்ன பிள்ளைகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, இல்லை தவள ஆரம்பிச்சுன்னா கயிறை போட்டு கட்டுவாங்க. கட்டினா அவன் நடந்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் எவ்வளோ நேரம் அவன் நடந்தாலும் ஊர் போய் சிறப்புறது இல்லை. அவன் அந்த கயிறு கட்டினாலும் அதுக்குள்ளே தான் நடப்பான். இப்படி தான் தப்பான முடிச்சுகளை பிசாசு போட்டனால சிலது கூட்டத்துக்கு வரமாட்டேன்றானே. எந்த அளவு பிசாசோட ஆக்கிரமிப்பு இருந்துருக்கு பாருங்க. அதான் டெவிலோட வேலை. சத்தியத்துக்காக கூடாது. நீ கேட்டினா என்ன ஆயிடுவ? விடுதலை ஆயிடுவ. விடுதலை ஆயிடுவ. உன்னுடைய காட்ஸ் பிளான், உன்னை பற்றி பிளான் நிறைவேறிடும். நீ இப்போ இருக்கிற மாதிரி 10 times பவர்ஃபுல் ஆயிடுவ. கையை தட்டு. ஆமாம். ஒய் மேரேஜில் நான் இதெல்லாம் பேசுகிறேன். 4-5 பாயிண்ட் பேசுகிறேன், பவர்ஃபுல்லான பாயிண்ட்டு. நீ முடிச்சுக்க, முடிக்காமல் போய்க்க. ஆனால் 5 பாயிண்ட்டை கேட்டுக்க. ஸோ இதை கேட்கவே கூடாது. இதுதான் பிசாசோட மிகப்பெரிய ஒரு சதி. அப்போ இந்த கூட்டத்தோட முக்கியம் என்னன்னா, புத்தியில் அந்தகாரம். எல்லாம் சொல்லுங்க. புத்தியில் அந்தகாரம். புத்தியில் அந்தகாரம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்தார்கள். ஜீவன் என்ன சொல்லுங்க? ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம், சந்தோஷம், சமாதானம். புத்தியில் அந்தகாரம் வந்துருச்சுன்னா நீங்க லிபர்ட்டியை கூட என்ஜாய் பண்ண முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்காது. இன்று நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, புத்தியில் அந்தகாரப்படுவது. அப்போ புத்தியில் அந்தகாரப்பட்ட ஜீவனுக்கு அந்நியராயிருங்க. தேவன் வச்சிருக்கிற மாபெரும் ஆசீர்வாதங்களுக்கு நீங்கள் அந்நியராய் மாறிவிடுகிறீர்கள். அப்போ இந்த புத்தியில் இருக்கிற லாக்கு, மென்டல் லாக்கை ரிலீஸ் பண்ணணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செஷன் ஒவ்வொரு செஷன்லையும் இப்போ தான் நீங்கள் தொடங்குறீங்களா? இப்போ தான் நீங்கள் வந்து மென்டல் லாக்கை ரிலீஸ் பண்ண போகிறீங்கன்னா இல்லை. இதுக்கு முன்னாடி 1.5 மணி நேரம் பண்ண ஒர்ஷிப்லேயும் பாட்லேயும் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ்லையும் உங்கள் மென்டல் லாக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. ஆமே. என் பரமபிதா நடாத நாட்கள்லாம் வேரோடு பிடுங்க போகும். இது வரைக்கும் சினிமாவில் சொல்லிக் கொடுத்த மேரேஜ் தினுசா, ஆமாம், தனுஷை வச்சுலாம் சொல்லிக் கொடுத்த டயலாக்கு பார்த்தாங்கள்லாம் பிடிக்காது, பார்த்துக்கிட்டே இருந்தால் பிடிக்கும். ஆமாம், பார்த்துக்கிட்டே இருந்தால் குரங்கு கூட தான் பிடிக்கும். குரங்கு கொஞ்சம் கூட தான் இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி பரமபிதா நடாத நாட்டெல்லாம் இப்போ பிடிக்கிட்டு இருக்கிறார், எல்லாம் வெளியேறிட்டு இருக்கு. நீங்கள் இந்த பூமியில் நடக்கும்போது தேவபுத்திரர்களாக இருப்பீர்கள். எங்கள் லீடர் அடிக்கடி சொல்லுவார், டேனியல் வாஸ் a man of difference. எல்லாரும் வேற மாதிரி இருப்பாங்க, இவன் மட்டும் வேற மாதிரி இருப்பானா. அப்படித்தான் இன்னையிலேருந்து நீங்கள் இருக்க போறீங்க. ஆமென். You will be a man of difference. ஆமென் சொல்லுவோம். உங்கள் எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், பார்வைகள், பேச்சு அத்தனையும் வேறு ஒரு மண்டலத்தில் வேறு விதமாக இருக்க போகிறது. இதுதான் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை பெற்ற உடனே தேவ சாயல் உங்களுக்கு வந்துடுது. தேவ சாயல் வந்த உடனே தேவனுடைய புத்திரர்களாய் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாறுகிறீர்கள். அப்போ இந்த பூமியில் எல்லாரும் ஆளுகை செய்கிற அந்த ஃபியர் உங்களை ஆளுகை செய்ய முடியாது. சில பெந்திய கோஸ்தக்காரனாகவே இருப்பாங்க பாருங்க, ஆனால் பயத்திலே பிடிக்கப்பட்டே இருப்பாங்க. ஆமாம், பயத்தில் பிடிக்கப்பட்டிருப்பாங்க. சாபத்தை குறித்த மனநிலை, குடும்பம்னாலே பஞ்சாயத்துன்ற ஒரு மனநிலை, இதெல்லாம் பெண்டிகாஸ்டல் பீப்புள்கிட்டே இருக்கு. ஆனால் நீங்கள் எல்லாருமே
ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த செய்தியை கேட்கிற காதுகளும் இத்தகைய வெளிப்பாடுகளை பார்க்கிற கண்களும் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டது. போன ஜென்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் கூட கிரகிக்க முடியாத மிகப்பெரிய காரியங்களை இந்த ஜென்ரேஷனில் நம்ம மத்தியிலே கர்த்தர் செய்ய போகிறார். முதல் வசனம், அந்த வசனத்தை வாசிப்போம். நான் நியர்லி ஒரு 60-70க்கு மேலே 100 வரைக்கும் வசனங்கள் எவ்வளோ சொல்கிறேன்னு எழுதிக்கிட்டே இருக்கேன். ஒரு ஆள் மட்டும் நான் எத்தனை வசனம் சொல்கிறேன்னு மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய். வாசிங்க. எபேசியர் 4. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. புத்தியில் அந்தகாரப்பட்டு, அண்டர்லைன்ல வேர்ட் எல்லாம் என்ன பாருங்க. அந்தகாரம் எங்க இருக்கு? அந்தகாரம் எங்க இருக்கு? புத்தியில். அவர்கள் புத்தியில், திருமணத்தை குறித்த அந்த வெளிப்பாட்டில், அந்த புத்தியில் இருக்கு, அந்த வெளிப்பாடு இல்லாததுனால புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே. அடுத்த எங்க கோடு போடணும்? அறியாமையினாலே. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் உங்களை அனுப்ப. நீங்க கத்துக்கிட்டு தான் போற. ஃபர்ஸ்ட் பேட்ச் எந்த பேட்ச்? நீங்க ஃபர்ஸ்ட் பேட்ச் சக்சஸ்ஃபுல்லான பேட்சா இருக்க போகுது. ரைட்டுக்கலாமே. ஓகே, சரியா? வாசிப்பா, திரும்ப வாசி. அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால், இருதய கடினத்தினால், தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு, தேவனுடைய ஜீவனுக்கு, எல்லாம் என்ன பாருங்க, தேவனுடைய ஜீவனுக்கு சொல்லுங்க, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு, தேவனுடைய ஐஸ்வர்யத்திற்கு என்னவா இருந்தார்களா? அந்நியராயிருந்தார்கள். என் வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் தேவனுடைய ஆசீர்வாதம்னு எனக்கு தெரியாத வரைக்கும் நான் ஐஸ்வர்யத்துக்கு அந்நியனாவே இருந்தேன். என்னைக்கு என் புத்தியில் இருக்கிற அந்தகாரம் போய் இந்த ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்ற வெளிச்சம் வந்துச்சோ, அப்ப ஜீவனுக்கு சுதந்திரவாளியா மாறிட்டேன். ஆமா, நேற்று ஒருத்தர் என்கிட்ட வந்து ஜாகுவார் ரேட் பேசிட்டு இருந்தப்பல, நீங்க எடுத்துக்கிறீங்களா சார்ன்னு கேட்டாரு. பார்ப்போம், நான் எப்போவுமே ஒருவரும் ஏறாத கழுதையெல்லாம் ஏறுறது. இருந்தாலும் பரவாயில்ல, பசங்களுக்கு யாருக்கும் சும்மா ரெஃப்யூஸ்க்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து நீங்கள் வாங்கலாம், ஜாகுவார் வாங்கலாம். உங்கள் மனசு உங்களை குற்றப்படுத்தாது. நீங்கள் புத்தியில் அந்தகாரம் இருந்தால் ஜாகுவாரு கண்ணியராய் சொல்லுங்க இருப்பீர்கள். வியாதி கடவுளுடைய சித்தம் நினைக்கிற வரைக்கும் என் புத்தியில் அந்தகாரம் இருந்துச்சு. ஆனால் என்னைக்கு வியாதி இல்லாத வாழ்க்கை தான் தேவன் எனக்கு வச்சிருக்கிறாரு என்கிற வெளிச்சம் எனக்குள் வந்தபோது நான் தேவனுடைய ஜீவனுக்கு சுதந்திரவாளி ஆயிட்டேன். அதுக்கு முன்னாடி ஜீவன் இருந்துச்சு, ஆரோக்கியம்ன்ற ஜீவன் இருந்துச்சு. புத்தியில் அந்தகாரம் இருந்ததினாலே ஜீவனுக்கு நான் அந்நியனா இருந்தேன். திருமணத்தை குறித்த வெளிப்பாடுகளுக்கும் பெறாமல் நம் புத்தியில் அந்தகாரப்பட்டிருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கும் ஜீவனுக்கும் அந்நியராத்தான் நம்ம இருந்தோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் இப்போ ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் ரொம்ப தெளிவாக போய் வாழுவாங்க அப்படின்னு மட்டும் நினைக்காத, எல்லாருக்கும் திறக்கப்பட வேண்டிய கதவுகளே திறந்துரும் அப்படின்றாரு. ஐ டோன்ட் நோ வாட்ஸ் த மீனிங் ஆஃப் இட். இந்த செமினாருக்கும் உங்கள் லைஃப்பில் கதவு திறக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்னா அதுதான் சம்பந்தம்ன்றாரு. என்னைக்கு மென்டல் லாக்கு ஓப்பன் ஆகுதோ லைஃப்லயே டோர் ஓப்பன் ஆயிடும். கையத்தட்டு ஒரு விசில போடு. ஆமென். பேசிக்கிட்டே இருக்கும் திடீர்னு ஆவியானவர் வேற ஒரு ஆங்கிள் வந்து சொல்றாரு, சீக்கிரம் எல்லாம் செட்டில் ஆயிரும்பா, முடிஞ்சிரும்ன்றாரு. அப்ப இவ்வளவு நாள் முடிக்க விடாம பண்ணது எது? மென்டல் லாக்கு. எந்த ஒரு மனுஷனுக்கு மென்டல் லாக் ஓப்பன் ஆகுதோ அவனுக்கு லைஃப் லாக்லாம் ஓப்பன் ஆயிரும், கதவு திறந்துடும் ரொம்ப ஸ்மூத்தா. இப்படிதானா, இதுதானா? அதாவது வாட்ஸ் தட், அந்த நான் சொல்றத லிட்ரல் மீனிங் எடுத்துக்கூடாது, சரியா? எழுத்தின்படி மீனிங் எடுக்காம ஸ்பிரிச்சுவல் மீனிங் எடுத்துக்கணும். ஆகாருக்கு ஒரு ஊற்று பக்கத்துல இருந்துச்சு. அவ தண்ணின்னப்ப கர்த்தரை கண்ணை திறந்தோன்னா அந்த ஊற்று பக்கத்துலேயே பார்த்து என்ன செஞ்சா, இங்கே தான் இருக்குன்னு குடிச்சா. நான் சொல்றது லிட்ரல் மீனிங் கிடையாது. எங்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கு, எங்கள் ஏரியாவுக்குள்ளே இருக்கு, இப்போ ஈர்த்து விட்டு பொண்ணுதான்டா, அது இல்லை என்பதை இங்கே ஆணித்தரமாக சொல்லுகிறேன். நான் அதை சொல்லலை. உன் வாழ்க்கையில் ஆவிக்குரிய லைஃப்பில் நீ கண்ணை திறந்துருச்சுன்னா உன்னோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் மிக சாதாரணமாக
உன்னால் எட்டக்கூடிய அளவிலே இருக்கிறது. சரியான வார்த்தை, எட்டக்கூடிய அளவிலே இருக்கிறது. கையை தட்டு. ஆமென். எட்டக்கூடிய அளவிலே இருக்கிறது, எட்டக்கூடிய அளவிலே இருக்கிறது. அதனால தான் கண்ணு திறக்காதனால தான் நம்ம டோர் ஓப்பன் ஆகாமலே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் நான் சொல்கிற விஷயம், புத்தியில் இருக்க அந்தகாரம் போயிடுச்சுன்னா டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ என்ன சொல்ல வரீங்க? இந்த செமினார் முடிஞ்ச உடனே ஆமாம் நிறையா பேர் பத்திரிக்கையோட என்னை பார்க்க போகிறீங்க. நான் வர முடியாது, ஆனாலும் நான் வாழ்க வளமுடன். இட்ஸ் அ ப்ராஃபஸி, சீரியஸ், இட்ஸ் அ ப்ராஃபஸி. நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் வேறு எதோ தான் காரணம் போல. நான் என்னோட தெளிவாக சொல்ல இல்லை. இங்கே உட்காந்துருக்கிறது உங்கள் மைண்ட் லாக் ஓப்பன் ஆன உடனே உங்கள் வாழ்க்கையில் கதை ஓப்பன் ஆகிடும். எங்கே திறக்குமோ அங்கே திறக்கப்படும். நம்பர் 2, 10 ஸ்திரீகள் கன்னிகள் அவரை என்ன செய்ய வந்தாங்க? வரவேற்க வந்தப்ப அது பைபிள் 5 பேர் புத்தி உள்ளவர்கள். இப்போ நமக்கு தேவை சக்தி அல்ல, ஆவியானவர் தான் பவர். சக்தி நம்மள்ட்ட இருக்கு, என்னதான் இல்லை, புத்தி தான் தேவை. அப்போ இந்த புத்தியில் பிசாசு வேறு பல விஷயங்களை சொல்லி வச்சனால ஆவியானவருடைய சத்தத்தை நீ அந்த ரூட்லேயே தான் கேட்டுக்கிட்டு இருக்கிற. எவன் ஒருத்தன் ஏற்கனவே ரூட்டை போட்டானோ அடுத்த பஸ்ஸெல்லாம் எந்த ரூட்டில் தான் வந்தாகணும். ஆமாம். இப்போ எவனோ ஒருத்தனை பார்த்துட்டு இவனை கல்யாணம் பண்ண ஐடியாவோட சர்ச்சில் உட்காந்துருக்கும் போது நிச்சயமாக இவன் காரியம் வாய்க்குன்னு பாசிட்டிவ் பேசுவார்ல, இவன் பஸ் அந்த ரூட்டில் விட்டுறான். இதைத்தான் சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? ரூட்டை நீ போட்டுட்டு அப்புறம் வர்ற பஸ்ஸெலாம் அந்த ரூட்டில் விட்டுட்டு கர்த்தர் சொன்னார். ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் என்ன தான் சொல்கிறீங்களா? உங்களை தான் சொல்லிட்டு இருக்கேன். அவர் சொல்கிறாரு, நிறையா பேரோட லைஃப் செட்டில் ஆகாமல் இருக்கிற காரணம் நானே கிடையாதுன்றார். அடுத்த ப்ராஃபஸி, அதாவது அவங்க லைஃப்பில் இன்றைக்கு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கிற பல விஷயங்களுக்கு காரணம் நான் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் சாதாரண செமினார்லாம் கேட்கவே முடியாது, இப்படி ஸ்ட்ராங் ப்ராஃபஸி. அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். நான் சொல்ல 20, 22 இருக்கவங்களுக்கெல்லாம் சொல்லலை இந்த ப்ராஃபஸி. நான் சொல்கிறது 30 தாண்டி 30+, 32, 33 தாண்டி சொல்கிறேன். I am not the reason for the delay. எலியா சொன்னா, நீயும் உன் தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேல் தேசத்தை கலங்க பண்ணுகிறீர்கள் அப்படின்ன மாதிரி ஆவியானவர் இன்னைக்கு சொல்றாரு, I am not the reason for the delay, you are the reason. உன் டிலேக்கு ரீசன் நீ தான். ஏன்னா நீ ஒரு ரூட்டு போட்டிருக்க, அந்த வழியில் கடவுள் சில விஷயங்களை செய்யணும்னு பிடிவாதமாக நின்றுக்கிட்டு இருக்கிற, அதுக்கு நான் காரணம் கிடையாதுன்னாரு. 2வது ப்ராஃபஸியை முத்தாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு ப்ராஃபஸி, இந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நிறைய பேருக்கு டோர்ஸ் ஓப்பன் ஆக போகுது. செகண்ட் ப்ராஃபஸி, இது வரைக்கும் ஓப்பன் ஆகாதது காரணமும் நான் இல்லை. இந்த செமினாரை நல்ல நோக்கத்தோட நல்ல திறந்த மனசோடு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் ஆசீர்வாத வாழ்க்கை வெகு அருகிலே, சீக்கிரத்திலே, அருகில் என்பது பக்கத்தில் இல்லை, சீக்கிரத்திலே வருகிறதை உங்களால் பார்க்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ தென் ஹூ இஸ் த ரீசன்? மென்டல் பிளாக்கு. சமீபத்தில் ஆவியானவர் எனக்கு ஒரு விஷயம் சொன்னார். நான் தேவனுடைய வல்லமைக்காய் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தேன். காட்ஸ் பவர் 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 பவர்னு. ஐ நோ அத்தாரிட்டி, ஐ நீட் பவர்னு. அப்போ ஆவியானவர் சொன்னார், நீ என்னுடைய வல்லமையை நீ பார்க்கணுன்னா உனக்கு ஒரு துணிவு வேணும் அப்படின்னார். என்ன வேணும்? என்ன துணிவு ஆண்டவரே சொல்லுங்கள். நான் வட இந்தியாவுக்கு போகணுமா, சாகணுமா, துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் நான் வாங்கணுமா, அந்த துணிவை சொல்கிறீங்களாண்ணா? அந்த துணிவு இல்லைப்பா. இந்த உலகம் தவறுன்னு சொல்கிறத கூட, இந்த உலகம் பாவம் சொல்கிறத கூட நான் சொன்னால் நீ செய்கிறதுக்கு தைரியமாக இறங்குனீன்னா, இருப்பீனா, நீ என்னுடைய வல்லமையை பார்க்க முடியும். மதவாதிகள் அதை பாவம் சொல்லுவாங்க, மீறுதல்னு சொல்லுவாங்க, அக்கிரமம்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் சொன்னதை கேட்டு நீ அமைதியாக உட்காந்துட்டீங்கன்னா அவனை மாதிரியே ஒரு குண்டு சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டி நீ சாகத்தான் போகிற. ஆனால் அதெல்லாம் கண்டுக்கிறாம நான் சொன்னேன்றதுக்காக நீ தைரியமாக கால் எடுத்து வச்சினா என்னுடைய வல்லமையை நீ உன்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் என்று சொன்னார். அப்போ உங்கள் வல்லமை எங்கே இருக்காண்டவரை? என் வல்லமை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் முன்னாடி பிசாசு ஒரு போர்டு வச்சு, இது பாவம், இது தவறு, இங்கே எல்லை முடிவடைகிறது, இந்த எல்லையை தாண்டக்கூடாது என்று சொல்லி காட்ஸ் பவருக்கு முன்னாடிலாம் ஒரு போர்டு வச்சிருக்கிறான். இந்த போர்டை பார்த்த உடனே நல்ல பிள்ளைகள்லாம் என்ன செஞ்சிடறோம்?
ஐயோ இதை தாண்டக்கூடாது, இது தப்பு, இது பாவம் அப்படின்ற போர்டு. அது பாவமா இல்லையோ, பாவம்னு வச்சுட்டு அவன் செருப்பு போட்டால் கூட பாவம் தானே சொல்கிறாங்க. அந்த மாதிரி சொல்ல வரேன் நான். இப்படி ஒவ்வொன்றுக்கும் போர்டு வச்ச உடனே கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் அந்த எல்லையை தாண்ட மாட்டோம். அதனால் கடைசி வரையும் வல்லமையை பார்க்காமலே விட்டுறோம். புறஜாதிகளை தொட்டால் பாவம், புறஜாதிகளோட சம்பந்தம் கலந்தால் பாவம். இதான் யூதருடைய மேன்மை. ஆனா கொர்நேலியை வீட்டுக்கு போடான்னு சொன்னப்ப தைரியமா பேதுரு போனான் பார். அங்கேதான் புறஜாதிகளுக்கு மாபெரும் வல்லமை கட்டமைக்கப்பட்டது. சவுல் மிகப்பெரிய கொலையாளி, தேவ பக்தியில் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனை சந்திச்சு பேசுறான்னு அனனியாட்ட சொன்னப்ப ஒரு கிழவனா இருந்தாலும் தைரியமா ஒரு முடிவெடுத்தான் பாரு. அதனாலதான் பவுல் என்கிற மிகப்பெரிய அப்போஸ்தலன் தோன்றினான். தேவன் சொன்னார்னா தைரியமாய் முடிவெடுக்க தெரிய வேண்டும். அப்பத்தான் கர்த்தருடைய வல்லமையை இந்த பூமியிலே நாம் காட்ட முடியும். ஆமென். ஸோ இந்த இடத்துக்கு நான் ஏன் வந்தேன்? God is not the reason for the delay. இன்னைக்கு உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த மென்டல் லாக்லாம் பிரேக் ஆகும்போது, ஆமென், ஹல்லேலூயா. நான் அடிக்கடி இப்போ எனக்கு 45 வயசில் 40 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆச்சா, 44 ஏதோ கல்யாணம் ஆச்சு, 42. 42 கல்யாணம் ஆனதுக்கு காரணம் கடவுள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் தான். அல்லது எனக்கு வரப்போகிற நபர் கூட இருந்திருக்கலாம். அப்போ என் ஒய்ஃப்ட்ட கேட்டேன், கடவுள் எனக்கு ஒன்று வச்சுருந்தாருன்னா ஏன் என் லைஃப்பில் டிலே ஆச்சு? காட்ஸ் she said, நான் நோ சொல்லிகிட்டே இருந்தேன், நீ நோ சொல்லிகிட்டே இருந்தனால என்ன டிலே பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அப்போ நல்லா கவனிங்களேன், எவ்ரிதிங் இட் இஸ் அட் யுவர் ஹேண்ட். நம்மளோட மனசு கடினப்படும் போது உங்களுக்கு சில கிரைட்டீரியாஸ் வச்சிருக்கிறீங்க. அது இருக்கிறதுனால தான் இப்போ சிக்கல் இருக்குது. இல்லாட்டி உங்கள் கிரைட்டீரியாவுக்கு மேலே சிறப்பானதை தேவன் வைத்திருக்கிறார் என்பதில் மாற்றமே கிடையாது.